டடா! வெல்கம் பேக் டு குட்டீஸ் கீர்த்து விலாக். எப்போ பாரு நம்ம ஒரே மாதிரி சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான் நான் இந்த பரோட்டா. ஃபர்ஸ்ட் டைமே வந்து இவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் ஸ்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். 1/2 kg மைதாவில் கொஞ்சம் சால்ட், ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வந்து நான் பிசைய ஆரம்பிச்சிட்டேன். எதுக்காக அப்படி பண்ணிடுறேன் அப்படின்னும் போது, இந்த மைதாவில் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும் போது ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும், க்ளூட்டன். இந்த மாதிரி நம்ம இழுத்து பிசையும் போது அந்த ஏர் வந்து ட்ராப் ஆகும். இந்த மாவில் ட்ராப் ஆகும்போது இந்த ப்ரோட்டீனும் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்து நம்மளுக்கு பரோட்டா கிடைக்கும். இதை வந்து ஒரு 4 hours நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு மத்தியானம் 2 o'clock வந்து நான் இந்த மாவை பிசைஞ்சிட்ருக்கேன். நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 o'clock நம்ம பண்ணோம்னா இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock எடுத்து நான் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து ரவுண்டாக பண்ணி அதையும் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறமா தான் வந்துட்டு எனக்கு தெரியும், எனக்கு வந்து இந்த பரோட்டா வீச தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறனால குட்டு வந்து இப்படி தான் வீசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஏதோ ட்ரை பண்ணேன், ஆனால் ஆக்சுவலி நல்லா தான் வந்துச்சு. இது கரெக்ட் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோட்டையும் அலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து மாவு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி பசைஞ்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் குட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு குட்டு வந்து ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரியும் நான் பண்ணதே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குட்டு பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ சரியாக வரலை. சரி, இந்த மாதிரி வீசி போட வேணாம், எப்படியாச்சும் இன்றைக்கி பரோட்டா போடணும் நல்லா வந்து லேயர் லேயராக அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இந்த 2 ட்ரை பண்ணோம்ல அந்த மாவு வேஸ்ட் ஆயிடுச்சு. 1/2 kg மாவுக்கு 7 பரோட்டா நான் பண்ணேன். அப்புறம் இந்த மாதிரி பரோட்டா என்ன பண்ணிட்டேன், கடைசியில் டென்ஷன் ஆகி ஃபுல்லாக என்னால் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ரவுண்டாக மாற்றி வச்சிட்டேன். ஆக்சுவலி அதை நம்ம வீசி போட்டால் எப்படி வரும் அதே மாதிரி தான் பரோட்டா வந்துருந்துச்சு. இன்னொரு டைப்பும் இருக்குது, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணுவாங்க, கட் பண்ணியும் லேயர்ஸ் வர வைப்பாங்க. அது சரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், இந்த டைம் இந்த மாதிரியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பரோட்டா வந்துச்சுங்க. அதில் 2 வந்து ஃப்ளாப்பு, மற்றது எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சுன்னு. இது வந்து நான் வந்து லைட்டாக கையிலேயே வந்து உள்ளங்காயில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியே வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா 2 பக்கமும் வந்து திருப்பி விட்டுட்டு வேக வச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரு, அப்படியே எல்லா இடத்துலையும் பொட்டு மாதிரி வரும். அதுக்கப்புறம் எடுத்து சூடோடு கொஞ்சம் அந்த பரோட்டா அடித்தா தானே அந்த டேஸ்ட்டே, அப்போ தானே அந்த லேயர் வரும் அப்படி சொல்லிட்டு குட்டு வந்து இந்த பரோட்டாலாம் வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லேயர்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம் தான், பட் ஸ்டில் வந்து இவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எல்லாம் இதை தட்டி பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ லேயருங்க. எனக்கே பரவாயில்லையே, நாமளும் ஒரு குக்கு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. ஆனால் இந்த பரோட்டா செய்கிற ப்ராசஸ் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இந்த மாவை ஸ்ட்ரெச் பண்ணி பணையும் போது அதெல்லாம். பட் ஸ்டில் வர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு.